வணக்கம். எப்படி இருக்கீங்க? நேத்து சொன்ன ஒரு பாட்டோட தொடர்ச்சி இது. முதல்ல அதே பாட்ட நான் சொல்றேன். "செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலத்தும் தம் குறிப்பினவே திசைச்சொல் கிளவி." திசைச்சொல்ங்கிறது வட்டார வழக்கு. அதாவது டயலெக்ட். இப்போ செந்தமிழ் பேசக்கூடிய 12 நிலங்கள்ல அதாவது இது தொல்காப்பியர் காலத்துல சொல்லப்பட்ட செய்யுள் இது. அதாவது நூற்பான்னு சொல்லுவோம் இல்லையா? தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல 400வது பாட்டு இது. இந்த கேரளாவுல 4 இடங்கள் இருக்கு. மிச்ச 8 வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல என்னென்ன இடங்கள் பேர் வாசிக்கிறேன். அதாவது முதல்ல வந்து தென்பாண்டி நாடு. இது திருநெல்வேலி பகுதி. கற்கா நாடுங்கிறது கோயமுத்தூர் சார்ந்த மலைப்பகுதிகள். அதாவது கொங்கு நாடுங்கிறதுக்கு முன்னாடி கற்கா நாடுன்னு இருந்திருக்கு போல இருக்கு. அதாவது இது தொல்காப்பியர் காலத்துல இருந்த வரையறை. பன்றி நாடு பழனி மலை சூழ்ந்த பகுதி. அருவா நாடுங்கிறது வடார்காடு, தென்னார்காடு மற்றும் செங்கல்பட்டு. அடுத்து அருவா வடதலை நாடு தமிழகத்தின் வடக்கு பகுதி. சீத்த நாடுங்கிறது நீலகிரி. சீத்தன்னா குளிர்னு அர்த்தம். சீத்த நாடுங்கிறது நீலகிரி. மலாடுங்கிறது திருக்கோவலூர் சூழ்ந்த பகுதி. அதாவது மலையமான்ற மன்னருடைய பகுதி. மலையமான் நாடு. அடுத்து புனல் நாடுங்கிறது சோழ நாடு. புனல்னா நீர். இந்த 8 பகுதியும் தமிழ்நாட்டில் இருக்கு. சரிங்களா? இந்த 8 பகுதியும் இருங்க ஒரு சின்ன படம். இந்த 8 நாடுகளும் இப்போ எத்தனையா இருக்கு? 38 மாவட்டம். 38 அதாவது 38 டிஸ்ட்ரிக்டாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில். எவ்வளோ பெரிய லிஸ்ட் பாருங்க. 38 ஆனால் 8 நாடுகள் இப்போ 38 மாவட்டங்களாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வட்டார வழக்கு பேசுவாங்க. இன்னொருத்தருடைய வட்டார வழக்கு நமக்கு தெரியாமல் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம வட்டார வழக்கு தெரியாமல் இருக்கிறது தப்பு. சரியா?